சென்னையிலிருந்து 970 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுதினம் மந்தா புயலாக மாறி ஆந்திராவின் காக்கிநாடாவில் 28ஆம் தேதி மாலை கரையை கடக்கும் என்று வானிலை மையம் தகவல். சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு. வடகிழக்கு பருவமழையை முழுவதுமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் உறுதி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலி. தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை புறநகரில் ஐயப்பந்தாங்கல் முதல் காட்டுப்பாக்கம் வரை சாலையில் தேங்கிய மழைநீர். பொதுமக்கள் கடும் அவதி. கனமழையால் 22% வரை ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்ய அமைத்திருக்கும் விவகாரம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு. நாமக்கல் மற்றும் ராசிபுரம் தனியார் அரிசி ஆலைகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. செறிவூட்டப்பட்ட அரிசி உற்பத்தி இருப்பு உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த குழுவினர். தொடர் மழையால் திருவாரூர் மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய 3000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள். இளம்பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். நெல் கொள்முதல் பணிகளை தமிழ்நாடு அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று அன்புமணி குற்றச்சாட்டு. வயலில் நெல்மணிகள் முளைப்பதாக வேதனை. முக்கொம்பு மேலணையிலிருந்து 53,000 கனஅடி நீர் திறப்பு. காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் கரைபுரண்டு ஓடும் நீர். சென்னை அருகே பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 10,500 கனஅடி நீர் வெளியேற்றம். கொசஸ்தலை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். விழுப்புரம் வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. புதுச்சேரியில் வெள்ளத்தில் குளித்து மகிழும் இளைஞர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய மார்க்கண்டேய நதி. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை அடுத்த மாதம் 4ஆம் தேதி வெளியீடு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. ஹைதராபாத்தில் பணியாற்றும் நிலையில் ஊருக்கு திரும்பும் போது சோகம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஹர்ஷித் ராணா. இந்தியாவுக்கு 237 ரன்கள் வெற்றி இலக்கு. சென்னையிலிருந்து 970 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுதினம் மந்தா புயலாக மாறி ஆந்திராவின் காக்கிநாடாவில் 28ஆம் தேதி மாலை கரையை கடக்கும் என்று வானிலை மையம் தகவல். சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு.
சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு. வடகிழக்கு பருவமழையை முழுவதுமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் உறுதி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலி. தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை புறநகரில் ஐயப்பந்தாங்கல் முதல் காட்டுப்பாக்கம் வரை சாலையில் தேங்கிய மழைநீர். பொதுமக்கள் கடும் அவதி. கனமழையால் 22% வரை ஈரப்பதம் கொண்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்ய அமைத்திருக்கும் விவகாரம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு. நாமக்கல் மற்றும் ராசிபுரம் தனியார் அரிசி ஆலைகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. செறிவூட்டப்பட்ட அரிசி உற்பத்தி, இருப்பு உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த குழுவினர். தொடர் மழையால் திருவாரூர் மாவட்டத்தில் நீரில் மூழ்கிய 3000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள். இளம்பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். நெல் கொள்முதல் பணிகளை தமிழ்நாடு அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என்று அன்புமணி குற்றச்சாட்டு. வயலில் நெல்மணிகள் முளைப்பதாக வேதனை. முக்கொம்பு மேலணையிலிருந்து 53,000 கனஅடி நீர் திறப்பு. காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் கரைபுரண்டு ஓடும் நீர். சென்னை அருகே பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 10,500 கனஅடி நீர் வெளியேற்றம். கொசஸ்தலை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். விழுப்புரம் வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. புதுச்சேரியில் வெள்ளத்தில் குளித்து மகிழும் இளைஞர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய மார்க்கண்டேய நதி. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை அடுத்த மாதம் 4ஆம் தேதி வெளியீடு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. ஹைதராபாத்தில் பணியாற்றும் நிலையில் ஊருக்கு திரும்பும் போது சோகம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஹர்ஷித் ராணா. இந்தியாவுக்கு 237 ரன்கள் வெற்றி இலக்கு.